வணக்கம். சதீஷ் சம்பத் மீடியா மெட்ரிக்ஸ் பிடிஎஸ்எஸ் மீடியாவுக்காக இன்னைக்கு நம்ம பிராண்ட் சைக்காலஜி என்னுடைய புக்கை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நான் நேற்று சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரே ஒரு தியரி இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிகல்ஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அந்த 4வது தியரி என்ன அப்படின்னா ஆன்டிசிபேட்டரி ரிக்ரெட் தியரி. ஓகே, ஸோ நம்ம நியூரோனல் பாத்வேஸில் ஃபர்ஸ்ட் டுவல் ப்ராசஸ் பார்த்தோம், ப்ராஸ்பெக்ட் தியரி பார்த்தோம், ரிவார்டு பார்த்துட்டோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன, கெயின் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து லாஸ், அதாவது ரிக்ரெட், வருத்தப்படுறது. ஓகே, இந்த ரிக்ரெட் தியரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுடைய பிரெயின்ல இருக்கிற ஒரு சில ரீஜன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஓகே, அது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு ஏரியாவும் இன்சுலான்னு ஒரு ஏரியாவும். ஓகே, இது எதனால என்ன அப்படின்னா இது ஒரு ரிஜெக்ஷன், ஒரு ரிக்ரெட், ஒரு அந்த எப்படி சொல்றது அதை தமிழ்ல, நம்ம ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ரீஜன். நம்ம அடுத்தது இதை முடிச்சுட்டு நம்ம ஒரு சில பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்த்துடலாம். சரியா? ஒரே ஒரு வீடியோ போடலாம், இல்லை 2 வீடியோ போடுவோம். எந்தெந்த பிரெயின் ஏரியா எதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பின்னாடி ஃபார்முலா மாதிரி நம்ம கிரியேட் பண்ணும்போது பிரெயின் ரீஜனை டைரக்டா போய் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இது நம்ம சொல்லும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அமிக்டாலானா என்ன, ஹிப்போகாம்பஸ்னா என்ன, இன்சுலானா என்ன, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னா என்ன, மேலாக நம்ம ஒரு மெடிக்கல் ரீசன் நம்ம பண்ண போறது இல்லை, பிஹேவியரல் சைக்காலஜிங்கிறதுனால மேலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் இதை ரிஜெக்ஷனை நம்ம ஏன் ஹேண்டில் பண்ணணும், இதுவும் ஒரு தரப்பான இமோஷன். ஓகே, இமோஷன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத அணுகும்போது நம்ம கவரணும்ல, போய் ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணணும். அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது ஒரு சில டைம்ஸ் நம்ம ரிவார்ட்ஸை சொல்லி அட்ராக்ட் பண்ணலாம், இன்னொரு சைடு நம்ம ரிஜெக்ஷனை சொல்லி அட்ராக்ட் பண்ணலாம். வருத்தப்பட்டுருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தையோ இல்லை வருத்தத்தையோ ஃபியூச்சரோட நம்ம கலப்பி விடுறோம் அப்படிங்கிறப்ப அது இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு பையிங்ல ஒரு 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 ப்ராசஸ்ல அது ஹெல்ப் பண்ணும். ஐயோ நாளைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்திலையோ இல்லை ஒரு ரிஜெக்ஷன்லையோ இன்னைக்கு அவங்க வாங்குவாங்க. ஒரு பிராண்ட் மார்க்கெட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை அவங்களுக்குள்ள நம்மளுடைய ப்ரமோஷன் மூலமா நம்ம அதை தூண்ட முடியும். ஓகே, என்னடா டைரின்னு பார்க்குறீங்களா? உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டைரக்டா பிரெயின் ரீஜன் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஓகே.